என்ன மக்களே, பிக் பாஸ் நிகழ்ச்சி பாத்தீங்களா? லைவ் ஸ்ட்ரீம் பாத்தீங்களா? மிகப்பெரிய கலவரம் வர மாதிரிலாம் ஒரு பெரிய பிராங்க்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த பிராங்கை பொறுத்தவரை பிரவீன்ராஜ், பிரஜின், கமருதீன் இந்த 3 பேருமே சேர்ந்து பிளான் பண்ணி தான் பண்றாங்க. இருந்தாலும் இது பிராங்க் அப்படிங்கிறது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. சண்டை போடுற மாதிரி பிரவீன், கமருதீன் 2 பேருமே எகிரிக்கிட்டு வர்றாங்க. மற்றவங்க எல்லாருமே தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இருந்தாலும் இவங்க ரொம்பவே ரியலா காட்டணும் அப்படிங்கறக்க செமையா எகிரிட்டு சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல கமருதீன் வந்து பிரவீனை அடிச்சிடுறாரு. அந்த இடத்துல பிரவீன் வந்து கீழையும் விழுறாரு. எல்லாருமே கமருதீனை பிடிச்சு ஹோல்டு பண்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபெஷன் ரூம் கதவெல்லாம் திறந்து பிரவீன் உள்ள போய் எனக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னா உள்ள போறாரு. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பிரஜினை பொறுத்தளவுல கமருதீன் கிட்ட ஏறிக்கிட்டு போறாரு. இப்படி மிகப்பெரிய கலவரங்களை பார்த்த உடனே பிரஜினோட மனைவி சாண்ட்ரா வந்து அழுது ஒப்பாரி வைக்கிறாங்க. ஏன் பிரஜின் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கணவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவை சமாதானப்படுத்துறது தான் பிக் பாஸ் வீட்ல எல்லாருக்கும் வேலையா இருக்குது. அதுலயும் குறிப்பா FJ, சபரி இவங்க எல்லாருமே சாண்ட்ராவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி பிராங்க் பண்ண பிரவீன்ராஜா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும் 2 பேருமே கன்ஃபெஷன் ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அந்த இடத்துல மீதமுள்ள நபர்கள், அதாவது இந்த சண்டை காட்சியை பார்த்த நபர்கள் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு கேப்டனா இருக்கிற திவ்யா வந்து அதை பத்தி யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னமா இவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு, இதை பத்தி எவனுமே பேசக்கூடாது, பிக் பாஸ் தான் பேசுவாரு அப்படின்னு நீ எதுக்காக சொல்ற? எதுக்காகன்னா இந்த சண்டையில கலந்துகிட்டது எல்லாமே விஜய் டிவி ப்ராடக்ட், அவங்களோட பேர் கெட்டு போக கூடாது அப்படிங்கறதுக்காக நீங்க இவ்வளவு கேவலமா டிராமா பண்றீங்க. ஆமா தானுங்க, இப்படி ஒரு வயலன்ஸ் நடந்திருக்குது. ஒருத்தன் அடிச்சு கீழே தள்ளி இருக்கான். நம்மளை பொறுத்தவரை பிராங்க் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்களுக்கு இதுதானே அவங்க பார்த்த காட்சி. சண்டை நடந்திருக்கு, பிரவீனா கமருதீன் அடிச்சிருக்கான், இதுதான் உண்மை அவங்கள பொறுத்தளவுல. அப்படி இருக்கிற சூழல்லையும் இதை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல பேர் சப்போர்ட்டுக்கு வராங்க. இந்த இடத்துல அமித் வந்து கமருதீனுக்குலாம் ரெட் கார்டு கொடுத்துடணும், இப்படிப்பட்ட ரவுடி எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அமித் பேசுறாரு. இந்த இடத்துல அமித் பேசுறத ஸ்டாப் பண்றதுக்காக சபரி வராரு. அதுதான் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சு, எதுக்காக இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அமித் கிட்ட சபரி கோவப்படுறாரு. அமித் ஒண்ணுதான் சொல்றாரு, என்னப்பா நீ வந்து கமருதீனுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படிமே கேட்கிறாரு. உடனே சபரி வந்து அந்த இடத்துல அமித் கிட்ட ரொம்பவே எகிரிட்டு போறாரு. அதுக்கப்புறமா இந்த நாரதர் சபரியை பொறுத்தவரை சாண்ட்ரா, திவ்யா இந்த 2 பேர்கிட்டயே பேசிட்டு இருக்காரு. அமித் இப்படி சொல்றாரு, இதுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிமே சொல்றாரு அப்படிமே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு திவ்யா வந்து இதுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுப்பாங்க, இதை விட கேவலமாலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. திவ்யா நீங்க சொல்ற கேவலமான விஷயங்கள் அது அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள். கமருதீன் பாருகிட்ட பேசினதா இருக்கட்டும், இல்லனா அரோரா வந்து துஷார் கிட்ட பேசினதா இருக்கட்டும், இது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அவங்க பண்ணது கேவலத்தின் உச்சகட்டம் அப்படிங்கறதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்ல. ஆனா அதுக்கு ரெட் கார்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்கிறது கஷ்டம் தான். ஆனா இந்த இடத்துல கமருதீன் பண்ணதா நீங்க பார்த்தது பிசிக்கல் வயலன்ஸ். இது கண்டிப்பா ரெட் கார்டு கொடுக்க வேண்டிய மேட்டர் தான். உண்மையா இருந்துச்சு அப்படின்னா இது பிராங்க் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் இப்படி ஒரு சண்டையில கமருதீன் வந்து பிரவீனை அடிச்ச மாதிரி எல்லாருமே பார்த்த பிறகும் இதை பத்தி பேசக்கூடாது, இதுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கமருதீனுக்கு சொம்பு தூக்குறதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ரா. உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆளே நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படித்தானே? ஆமா தானங்க, எல்லா விஜய் டிவி ப்ராடக்ட்டையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒன்னா விட்டுருக்காங்க. இவனுக்கு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அன்பு கேங் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இவனுக்குள்ள என்ன பண்ணாலும் தப்பு இல்ல. அதே நேரத்தில் விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லாத ஒரு நபர் பண்றது எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி பெருசுப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறதா என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இந்த சண்டையை பொறுத்தவரை பாக்குறதுக்கு செம ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எதுக்காகனா நமக்கு பிராங்க் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதனால ஃபன்னா இருந்துச்சு. அதே நேரத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே உண்மையான சண்டை அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ரொம்பவே பதறிட்டாங்க. இந்த இடத்துல விக்கல்ஸ் விக்ரம் ஒரு கருத்து சொல்றாரு, என்னப்பா கமருதீனை பொறுத்தவரை இவ்வளவு நாள் கெட்ட வார்த்தை பேசிட்டு தான், தள்ளி விட்டுக்கிட்டு இருந்தான், இப்ப அடிக்கிறான், நாளைக்கு என்ன வெட்டுவானா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஆனா விக்கல்ஸ் விக்ரம் பேசும்போது அதை யாருமே பெருசுப்படுத்தல. ஓகே அவன் நம்ம பையன்பா, நம்ம கூட சேர்ந்துதான் சொம்ப அடிச்சுட்டு இருக்கான், அதனால விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி கடந்து போறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த பிக் பாஸ் சீசனை பொறுத்தவரை விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த சண்டையில இருந்தே தெளிவா தெரியுது அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இந்த பிராங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது பிராங்க்னு தெரியாம உண்மையான சண்டையா இருந்தா கூட கமருதீனுக்குலாம் ரெட் கார்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ற விஜய் டிவி ப்ராடக்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.